வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை வச்சு இந்த ரொம்ப ஃபேமஸான ஃப்ளாப்பி பேர்ட் அப்படின்ற கேமை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை டெவலப் பண்ணும்போதே ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSSல சில கான்செப்ட்ஸையும் அப்படியே கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் எல்லோரும் இந்த கேம் கண்டிப்பாக விளாண்டுருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை விளாண்டு அதில் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நம்ம என்ன இருக்குன்னா, ஒரு பேர்டு, ஒரு பைப்பு, அந்த பைப்பில் ஒரு கேப் இருக்குது, அப்புறம் பேர்டு லெஃப்ட்லேருந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த பைப்பு கேப்பில் பேர்டு போனால் கேம் கண்டினியூ ஆகுது. சப்போஸ் வந்து அந்த பைப்பில் இடிச்சிட்டாலோ இல்லை பேர்டு தரையில் முட்டினாலோ அவுட் ஆயிடுறோம். ஸோ இதுதான் கேமோட பேசிக்ஸ். வாங்க நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டெர்மினலில் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃப்ளாப்பி தமிழ் அப்படி சொல்லிவிட்டு. ஃப்ளாப்பி தமிழ் இதை நம்ம கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிப்போம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கோட் எடிட்டர் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக் வெப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, எப்போதும் 3 மேஜர் பார்ட் இருக்கும். HTML ஃபைல், அப்புறம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டைலிங்க்கான CSS ஃபைல். ஸோ இதுதான் நமக்கு தேவை. நம்ம ஒரு நோட்ஸ் ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத இதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸை வந்து இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா டிக் அடிச்சுட்டு வரதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அந்த பைப், அந்த கேரக்டர்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு, அப்புறம் இந்த பேர்டு, அப்புறம் அந்த பைப்பில் இருந்த கேப், இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அனிமேட் ஆகணும். லெஃப்டில் இருந்து ரைட்டோ, ரைட்டில் இருந்து இதுவோ வந்து அது மூவ் ஆகணும், அனிமேஷன். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப்போட கேப்பு வந்து ரேண்டமாக இருக்குது. ஒரே இடத்துல வந்து அந்த கேப் இல்லை, பைப்போட கேப். ஸோ ரேண்டமாக மேலேயும் கீழேயும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ரேண்டம் பைப் கேப் அப்படின்னு நோட் பண்ணிப்போம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கேமே ஒரு தடவை போய் பார்த்து இது பண்ணலாம். இப்போ நான் சும்மா விட்டேன்னா பேர்டு வந்து கிராவிட்டினால் கீழே வந்து மோதிடுது. ஸோ பேர்டுக்கு வந்து நம்ம வந்து கிராவிட்டி எஃபெக்ட் கொண்டு வரணும். கரெக்டுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ கொலிஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் அந்த பேர்டு வந்து அந்த பைப்பை போய் முட்டுச்சுன்னா அவுட் ஆயிடணும். அதே மாதிரி இப்போ பேர்டு போய் தரையில் முட்டுச்சுனாலும் அவுட் ஆயிடணும். ஸோ வந்து டிடெக்ட் கொலிஷன். இது 5வது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் போயிட்டே இருக்கேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பைப்பை க்ராஸ் பண்ணிட்டேன்னா மேலே இருக்க ஸ்கோர் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஸ்கோர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 6 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் ஃப்ளாப்பி பேர்ட் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்கான அந்த பைப்பு, பேர்டு, பைப் கேப், இதெல்லாம் வந்து நம்ம HTML, CSS வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம முதல்ல நம்ம HTML ஃபைலோட பேசிக் இதை ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு HTML ஃபைலோட ஃபர்ஸ்ட் லைன் எப்போதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக் டைப் HTML இருக்கும். ஸோ இந்த லைன் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, இதை வந்து நம்ம ப்ரௌசர்கிட்ட இது ஒரு HTML ஃபைல், இதை நீ வந்து HTML ஃபைலாக ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுப்போம். இதை கொடுக்கலன்னா சில எஃபெக்டெல்லாம் நடக்கும், அன்வான்ட் எஃபெக்ட்ஸ். அது என்னென்னு நீங்கள் தேடி பாருங்கள். டாக் டைப் HTML கொடுக்கலன்னா என்ன ஆகும், ஏன் கொடுக்குறோன்னு நான் சொல்லிட்டேன். கொடுக்கலன்னா என்ன ஆகுன்றதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு HTML ஃபைலில் பேசிக்காக ஒரு எல்லாமே HTML டேக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே எப்போதுமே ஹெட், பாடி அப்படின்னு 2 செக்ஷன் கொடுத்துருப்போம். ஓகே,
இப்போ நம்ம HTML ஃபைல்லேருந்து இப்போ நமக்கு 3 ஃபைல் இருக்குது, HTML, JavaScript, CSS. ப்ரௌசரில் ரெண்டர் ஆக போகிறது எப்போதுமே HTML தான். ஸோ இந்த HTML ஃபைல் தான் நம்மளோட JavaScripட்டையும் CSS ஃபைலையும் லோடு பண்ணணும். ஸோ நம்ம HTML ஃபைல்லேருந்து எப்படி அதை லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸ்கிரிப்டுன்னு ஒரு டேக் இருக்குது, அதை போட்டுட்டு அதுக்கான சோர்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளோட JavaScript ஃபைல் பேர் script.js. சரி, இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜில் HTML பேஜ் லோட் ஆகும்போது இந்த JavaScript ஃபைலும் லோட் ஆயிரும். அப்புறம் CSS ஃபைலை எப்படி லோட் பண்ணுறது? ஸோ CSS ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணணும். லிங்க் ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், ஏன்னா நம்ம ஸ்டைல் ஷீட் லோட் பண்ணுறோம். அப்புறம் அந்த ஸ்டைல் ஷீட்டோட லொக்கேஷன் இப்போ நமக்கு அதே ஃபோல்டரில் தான் இருக்குது, அதனால் style.css. ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளோட பேஜில் JavaScripட்டும் ஸ்டைல் ஷீட்டையும் நம்ம லோட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து இப்போ JavaScripட்டை லோட் பண்ணியாச்சு, CSSஐ லோட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்மளோட கேரக்டர்ஸுக்கு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 div தேவை. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம், என்டையர் கேமே ரேப் பண்ணுறதுக்கு கேம்னு ஒரு div க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கேமுக்குள்ளே தான் மற்றதெல்லாம் இருக்க போகுது இல்லையா? ஸோ அடுத்து வந்து கேமுக்குள்ளே பைப்புங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேர்டுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது, அதையும் நான் வந்து ஒரு எலிமெண்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஸோ பைப் கேப் அப்படிங்கிறதையும் ஒரு எலிமெண்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 எலிமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன், என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல, ஏன்னா நம்ம வந்து 3 எலிமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் அதுக்கு ஹைட்டோ வித்தோ எப்படி இருக்கணுன்றதை நம்ம சொல்லவே இல்லை, அதனால தான் அது தெரியல. வாங்க நம்ம ஹைட் வித் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக ஹைட் வித் அதெல்லாம் வந்து நம்ம CSS ஃபைலில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ CSS ஃபைல் இங்கே இருக்குது, HTML ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கேம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை தான் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்றது எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம இந்த ஐடி அப்படின்ற ஒரு டேக் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலி HTMLல ஒரு எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஐடி க்ரியேட் பண்ணலாம், நீங்கள் இல்லை கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஐடிங்கிறது ஒரு பேஜில் ஒரு எலிமெண்ட்டுக்கு யூனிக்கான ஐடென்டிஃபையர். கிளாஸுங்கிறது மோர் தென் 1 எலிமெண்ட்டு கொடுக்கலாம். ஸோ யூனிக்காக நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். கிளாஸ் எப்போ க்ரியேட் பண்ணுவோன்னா 2-3 காம்பனண்ட் ஒரே மாதிரி ஸ்டைல் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடி எலிமெண்ட்டை CSSல எப்படி ரெஃபர் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. ஹேஷ் போட்டு கேம் அப்படின்னு போட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் கேமை ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த கேமுக்கான வித் செட் பண்ணுவோம். வித் ஒரு 1000 பிக்சல்ஸ், ஹைட் ஒரு 600 பிக்சல்ஸ் கொடுப்போம். இப்போ ஒரு பார்டர் கொடுத்து அது நம்ம ப்ரௌசரில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்டருக்கு சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா பார்டரோட வித், அப்புறம் பார்டரோட டைப் டேஷ்டாக வேணுமா சாலிட் லைனாக வேணுமா அப்படின்ட்டு, அப்புறம் பார்டரோட கலர், இதையும் 3 கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, ஸோ அந்த நம்ம ப்ரௌசரில் ஒரு பாக்ஸ் இருக்கணும், அதுதான் நம்ம கேமோட பார்டர் அப்படின்றது நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அது வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கேமோட பார்டர் நமக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம கேமோட கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பைப்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பைப்போட ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் பைப்பையும் இங்கே ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹேஷ் பைப்புன்னு போட்டுட்டு, ஸோ பைப்போட வித் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹைட்டு வந்து இந்த நம்மளோட பார்டரோட ஃபுல் ஹைட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் பைப்பு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு பொசிஷன் பண்ணணும். அதுக்கு CSSல என்ன பண்ணலான்னா பொசிஷன், ரிலேட்டிவ், அப்படி பொசிஷன் நிறைய டைப் இருக்குது, ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்ட் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ்னால் என்ன பண்ணால் பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக செட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இது. மற்ற CSS பொசிஷனை பற்றி நீங்களே படித்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பாக்ஸுக்கு ரிலேட்டிவாக பொசிஷன் பண்ண போகிறோம்.
ஸோ என்ன சொல்ல போகிறோம், லெஃப்டில் இருந்து இப்போ நம்ம பாக்ஸோட வித் 1000 பிக்சல்ஸ், நம்ம பைப்போட வித் 100. ஸோ ஒரு 900 பிக்சல்ஸ் லெஃப்டில் இருந்து 900 பிக்சல்ஸ் தள்ளி இருன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக ரைட் ஹேண்டில் போய் நிற்கும் வந்து. அப்புறம் இப்போ இதுக்கான பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஒரு க்ரீன் கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என் ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பைப்பு மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே இது வந்து 1000 பிக்சல்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் பைப்போட பேரண்ட்டு. ஸோ லெஃப்டில் இருந்து 900 பிக்சல்ஸில் பொசிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அது வந்திருக்கு. இப்போ அடுத்து பைப்பில் கேப் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எப்படின்னா, நீங்கள் இதை வந்து 2 பைப், மேலே ஒரு பைப் கீழே ஒரு பைப்பாக க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரே பைப்பாக வச்சு நடுவில் கேப்பு க்ரியேட் பண்ணலாம். இது உங்கள் இமேஜினேஷனை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பைப்பை வச்சுட்டு அதில் கேப் இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட்டை செட் பண்ணி பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பைப் கேப், அந்த பைப் கேப்பு வந்து அதோட வித்து வந்து பைப்போட வித்து தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் அதோட பொசிஷனும் ரிலேட்டிவ் தான். அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஒயிட் வச்சா தான் கேப் இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் இது வந்து பைப் டாப்பில் இருந்து, இப்போ நம்ம அந்த பைப் வந்து லெஃப்டில் இருந்து இது பண்ணோம். இதுக்கு நம்ம லெஃப்ட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம HTML போய் பார்த்தீங்கன்னா பைப்போட பேரண்ட் கேம், பைப் கேப்போட பேரண்ட் பைப். ஸோ நம்ம ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கிறதுனால ஏற்கனவே இந்த பைப்பு கேப் பைப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட்டுங்கிறத நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ்னால் என்ன பார்த்தோம்னா பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக செட் ஆகும். ஸோ லெஃப்ட்டுங்கிற எலிமெண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. மேலேருந்து எவ்வளோ இறங்கி இருக்கணும் அப்படின்ற ஸ்டைல் கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு நான் டாப்லேருந்து ஒரு 200 பிக்சல்ஸ் தள்ளி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இது எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹைட்டு கொடுக்கல, அதனால தான் ரெண்டர் ஆகலை. இதோட ஹைட்டு நம்ம ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் மேலே இன்னொரு காம்பனண்ட் வச்சு ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஒரு இலுமினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ பைப் இருக்குது, கேப் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பேர்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ பேர்டுக்கும் நம்ம HTML இங்கே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை CSSல ரெஃபர் பண்ணிக்கலாம். பேர்டுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்க போகுது. ஸோ வித்து வந்து ஒரு 50 பிக்சல்ஸ் இருந்தால் கூட போதும். ஹைட் ஒரு 10 பிக்சல். இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஒரு ரெட் கலர் மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் இதோட பொசிஷன் வந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம். அது பொடி பொசிஷன் பண்ணிக்கலாம். பொசிஷன் ரிலேட்டிவ் மட்டும் கொடுத்துட்டு இது எங்கே வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து இது ரெண்டராக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் இங்கே தூக்கணுன்னா ஏற்கனவே இதோட மார்ஜின் வந்து 0 இருக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவில் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அதை மேலே வந்துடும். ஸோ நம்மளோட இதோட ஹைட் வந்து ஒரு 600. நான் ஒரு -300 கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து பேர்டு வந்து நமக்கு வேண்டிய இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான கேரக்டர்ஸ், பைப்பு, கேப்பு, பேர்டு எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பான அனிமேஷனுக்கு போக போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் விளாடும்போது பேர்டு வந்து பைப்புக்கு நடுவில் மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அனிமேஷன் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஒன்று பேர்டை லெஃப்ட்லேருந்து ரைட் நகர்த்தலாம், இல்லை பைப்பை ரைட்லேருந்து லெஃப்ட் நகர்த்தலாம். ஸோ பேர்டு ஏற்கனவே அப் அண்ட் டவுன் போக போகிறதுனால நான் இன்றைக்கி பைப்பை ரைட்லேருந்து லெஃப்ட் நகர்த்த போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படி CSSல அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ CSSல அனிமேஷனுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கீ ஃப்ரேம்ஸ் அப்புறம் அதுக்கு ஒரு பேர். ஸோ பைப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்னா,
இது வந்து ஒரு லூப் மாதிரி ஓடும். ஸோ 0% அப்போ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். 0%ல் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம பைப்போட ஸ்டைல் வந்து லெஃப்ட் 900 பிக்சல்ஸில் இருக்குது. அப்புறம் 100% அனிமேஷன் முடியும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அது வந்து நம்ம விண்டோவை விட்டு வெளியே போயிடணும். அதுக்காக நான் ஒரு -100 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு லூப்பு மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னா, ஸ்டைல்ஸை வச்சு. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, அனிமேஷன் ஆரம்பிக்கும் போது பைப்போட ஸ்டைல் வந்து லெஃப்ட் 900 பிக்சல்ஸ் மார்ஜினில் இருக்க போது, முடியும் போது லெஃப்ட்டு -100 பிக்சல்ஸில் முடிய போகுது. ஸோ இது வந்து 900 பிக்சல்ஸ், -100னா இங்கே லெஃப்டில் ஸ்க்ரீனை தாண்டி போயிடும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கிட்டிருந்து இங்கே மூவ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு. கீ ஃப்ரேம்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டாக்குமெண்டேஷனில் நிறையா கற்றுக்கலாம். ஸோ இந்த இந்த அனிமேஷனை நம்ம பைப்புக்கு லிங்க் பண்ணணும். அனிமேஷன் ஒரு டேக் இருக்குது, அதை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு பைப்புன்ற அனிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, எவ்வளோ டைமில் அது ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும். நான் ஒரு 4 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் அடுத்து வந்து ஒரு தடவை வரணுமா, நிறையா தடவை வரணுமா, நமக்கு பைப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இன்ஃபனைட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அப்புறம் மூவ்மெண்ட் வந்து லீனியர்னு கொடுக்குறேன். லீனியர்னால் ஒரே ஸ்பீடில் ரைட்லேருந்து வரும். இதில் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆகிற மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா, பைப் அனிமேஷன் யூஸ் பண்ணு, 4 செகண்ட்ஸில் அந்த அனிமேஷனை முடி, திருப்பி இன்ஃபனைட் டைம்ஸ் அந்த அனிமேஷனை பண்ணு, ஒரே ஸ்பீடில் அனிமேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வாங்க இது எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரைட்லேருந்து அந்த பைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரே பைப்பு தான் ரைட்லேருந்து லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் அது அடுத்தடுத்த பைப்பு வர்ற மாதிரி ஒரு இலுமினேஷன் க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் நம்ம அனிமேஷன்ற டாஸ்க்கையும் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்மளது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் முடிஞ்சு அடுத்த பைப்பும் அதே லொக்கேஷனில் வருது. ஆனால் கேமில் ஒரு பைப் முடிஞ்சோடனே அடுத்த பைப்பில் கேப் அதே இடத்துல இருக்காது, வேறு இடத்துல மாறி இருக்குது. ஸோ அதை நம்ம கோடு வழியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுதான் நம்மளோட 3rd டாஸ்க், ரேண்டம் பைப் கேப். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ நம்ம வந்து அந்த கேப்புங்கிறத ப்ரோக்ராமேட்டிக்காக ரேண்டமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸில் எப்படி அந்த எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணுறது, ஹேஷ் வச்சு லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த எலிமெண்ட்டை எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு வேரியபிள் பைப்புன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டுங்கிறது உங்கள் என்டையர் டாக்குமெண்ட்டில் கெட் எலிமெண்ட் பை ஐடி. கெட் எலிமெண்ட் பை ஐடினா இந்த ஐடியில் இருக்க எலிமெண்ட்டை எனக்கு கண்டுபிடிச்சி ரெஃபரன்ஸ் கொடு அப்படின்னு அர்த்தம். நம்ம எலிமெண்ட்டோட ஐடி வந்து பைப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பைப் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ இப்போ இந்த பைப்புன்ற எலிமெண்ட் இந்த வேரியபிளில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பைப் கேப்பையும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ரெஃபரன்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து ஸோ நமக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த ஒரு அனிமேஷன் முடித்த உடனே அடுத்து வரும்போது அது மாறணும். ஸோ இதுக்கு சில ஹெல்பிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்மகிட்ட ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ ஈவெண்ட் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரௌசரில் என்னென்னலாம் ஈவெண்ட், இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஈவெண்ட், ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி இந்த அனிமேஷனும் ஒரு ஈவெண்ட். இப்போ நம்ம அனிமேஷன் வந்து இந்த பைப்புன்ற எலிமெண்ட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா பைப்புன்ற எலிமெண்ட்டில் தான் நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம்னா, பைப்பில் ஒரு லிசனர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஈவெண்ட் லிசனர். இதில் இப்போ நமக்கு வந்து அனிமேஷன் லிசனர் வேணும். அனிமேஷன் ஐட்ரேஷன். ஸோ அனிமேஷன் ஐட்ரேஷன் தான் ஒரு அனிமேஷன் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் என்னை கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லிசனர் ஆட் பண்ணுறோம். இதுக்கான ஃபங்க்ஷன் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேண்டம் பைப் கேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துடலாம், ரேண்டம் பைப் கேப். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை அந்த அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்ச உடனே இந்த
பைப் கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம பைப்பு கேப்புக்கு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டைல்ஸ்லேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து 200 பிக்சல்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த டாப்புங்கிற வேரியபிளை நம்ம ஒரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருந்தால் பைப்போட கேப் ஒரு டைமும் ஒரு இடத்துல வர மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ரேண்டம் ஒரு தடவையும் ஃபிக்ஸ்டு இல்லாமல் ஒரு இடத்துல வரணும். அதுக்காக ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ரேண்டம்ங்கிறது math.random அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. math.random. ஸோ இப்போ நமக்கு வந்து ரேண்டம்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே எனக்கு ரேண்டம் நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். ஸோ நமக்கு எப்படி வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இது கீழே போயிடக்கூடாது. ஸோ கீழே கொஞ்சம் கேப்பு மேலே கொஞ்சம் கேப்புன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மேலே வந்து ஒரு 100 விட்டுக்கலாம். நம்ம பைப் கேப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 200. ஸோ ஒரு இதுக்கு நடுவில்னா நான் ஒரு 100 to 350 அப்படின்ற மாதிரி கேப்பில் வச்சுக்கலாம். ஸோ 0 to 1 இது ஜென்ரேட் பண்ணும். ஸோ இன்ட்டு நீங்கள் ஒரு 350 போட்டிங்கன்னா ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு நியூ டாப் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இதை தான் நம்ம அந்த எலிமெண்ட்டோட அடுத்த டாப்பாக செட் பண்ண போகிறோம் ஒரு ஐட்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம ஏற்கனவே ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம், பைப் கேப் அப்படிங்கிறது. அதோட ஸ்டைலுன்ற ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு டாப் அப்படிங்கிறத நியூ டாப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். முன்னாடியே பார்த்த மாதிரி சிஎஸ்எஸில் எல்லாமே பிக்சல்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ பிக்சல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, HTML டாக்குமெண்ட்லேருந்து 2 எலிமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம டிஃபைன் பண்ண ஐடியிலேருந்துலாம் எடுத்திருக்கோம். பைப் கேப், அப்புறம் ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணணும்னா, அனிமேஷன் ஒரு ரவுண்ட் அனிமேஷன் முடித்ததுக்கப்புறமும் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு ரேண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் 0லேருந்து 350க்குள்ளே அப்படி சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த ரேண்டம் நம்பரை நம்ம பைப் கேப்போட ஸ்டைலுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை முடிஞ்சாலும் பைப் கேப் அங்கேயும் இங்கேயும் மாறுற மாதிரி நமக்கு எஃபெக்ட் இருக்கணும். வாங்க ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. ஒரு தடவையும் அதே இடத்துக்கு தான் போகுது. இப்போ நம்ம ஏன்னு சொல்லி இதை நம்ம டீபக் பண்ணணும். ஸோ இப்போ டீபங்கிங்க்கு டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்ட் போகிறேன், ஏதாச்சும் எரர் ஏற்கனவே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம கன்சோல் போவோம். கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஏற்கனவே இருக்குது, cannot read property add event listener of null. ஸோ இந்த கோடை நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, add event listener நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலில் பைப்பில் add event listener ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது என்ன சொல்லுது, cannot add property add event listener of null. ஸோ பைப்புங்கிற எலிமெண்ட்டே எனக்கு வந்து நல்லுன்னு இருக்குது, என்னால் பைப்பை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம HTML பைப்புன்ற ஒரு எலிமெண்ட்டை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டை ஹெட்டிலேயே லோட் பண்ணிட்டோம். இதனால் ஜாவாஸ்கிரிப்ட் முதல்லையே லோட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இந்த எலிமெண்ட்லாம் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டே இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆனதுனால தான் அதால் கண்டுபிடிக்க முடியல. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை பாடியில் போடுறேன், ஸ்கிரிப்ட் லோடிங்கை பாடியில் போடுறேன். இப்போ எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கன்சோலில் எரர் எதுவும் வரலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பும் ஒரு தடவையும் ஒரு இடத்துலேருந்து வருது. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ அடுத்த தடவை பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வருது. ஸோ இப்போ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் 3rd டாஸ்க்கான ரேண்டம் பைப் கேப்பையும் முடிச்சிட்டோம். அடுத்த டாஸ்க்கான பேர்ட் கிராவிட்டி எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இப்படி இருக்க பேர்ட் யூசர் ஏதாச்சும் கீ அழுத்தினா ஜம்ப் ஆகணும். யூசர் எந்த கீயும் அழுத்தலைன்னா கிராவிட்டி படி அது கொஞ்சமாக கீழே வரணும். இதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, பேர்டோட மார்ஜின் நம்ம டாப் லெஃப்ட் அந்த மார்ஜின் கொடுத்துருந்தோம் இல்லையா, கண்டினியூஸாக அந்த மார்ஜினை டிக்ரீஸோ இன்க்ரீஸோ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக ஸ்டைலில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். பேர்டுக்கு கரண்ட்டாக ஸ்டைல் டாப் -300 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து -300 கொடுத்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கீழே வரணுன்னா அதை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதை ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலிமெண்ட்டோட கரண்ட் ஸ்டைலை எடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கண்டினியூஸாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பேர்டை ரெஃபர் பண்ணியிருக்கோம், document.getElementById bird. இப்போ இந்த பேர்டோட கரண்ட் ஸ்டைலை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் window.getComputed_style bird get property value. நமக்கு எந்த மார்ஜின் வேணும்னா டாப்புங்கிற மார்ஜின் வேணும். ஸோ இதை நம்ம கரண்ட் பேர்ட் டாப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கரண்ட் பேர்ட் டாப் ப்ளஸ் ஒரு 2 கொடுக்கலாம். இதை நம்ம எதுக்கு செட் பண்ணணும்னா பேர்டோட டாப்புக்கு செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேர்டோட புது டாப் மார்ஜின் கரண்ட் டாப் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுக்குறோம். இது பிக்சல்ஸில் வரும். நம்ம இன்டீஜர் இது பண்ணுறதுனால இதை பார்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு இன்டீஜராக நம்ம பார்ஸ் பண்ணிக்கணும். இன்டீஜராக பார்ஸ் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்தபோது எப்போதுமே பிக்சலில் தான் இந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிற என்ன நடக்குது பாருங்கள். பேர்டு இருக்குது, ஒரு தடவை லைட்டாக கீழே நகர்ந்துட்டு அப்படியே நின்றுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணணும், ஒரு தடவை பண்ணிவிட்டு விடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ஒரு ஃபங்க்ஷனை மறுபடியும் லூப்பில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுக்குற டைம் பீரியடில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸோ இப்போ நம்ம பண்ணதை நான் ஒரு ஃபங்க்ஷனில் இது பண்ணிடுறேன். ஆட் கிராவிட்டி அப்படின்னு போட்டு நம்ம இது பண்ண இதில் சேர்த்துட்றேன். ஆட் கிராவிட்டியில் இது இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கண்டினியூஸாக செட் இன்டர்வல் வச்சு கூப்பிடணும். இதுக்கான சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்க்ஷனை கூப்பிடணும், என்ன இன்டர்வலில் கூப்பிடணும். இது ஒரு மில்லி செகண்ட்ஸில் கொடுக்குற நம்பர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எவ்ரி 10 மில்லி செகண்ட்ஸ் இந்த ஆட் கிராவிட்டியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ கண்டினியூஸாக, ஸோ அதாவது யூசர் எதையும் பண்ணலன்னா பேர்டு பாட்டுக்கு தானே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இது கண்டினியூஸாக ரன் ஆனிச்சுன்னா பேர்டு தானே அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். வாங்க ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் இப்போ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே இருந்துச்சு, அது அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பார்டரையும் தாண்டி இதாகுது. நம்ம போக போக கீழே வந்தால் கொலிஷன் ஆனால் டிடெக்ட் பண்ணி எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பட் நம்ம தேர்ட் டாஸ்க்கான பேர்டுக்கு கிராவிட்டி ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். இது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உழுவுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நம்ம இங்கே 2 பிக்சல் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக 1 பிக்சல் ஆட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக உழுகுது. ஸோ இப்போ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் இருக்க 4th டாஸ்க்கான பேர்ட் கிராவிட்டி எஃபெக்ட் முடிஞ்சுது. அடுத்த டாஸ்க்கான பேர்ட் கிராவிட்டி எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இப்படி இருக்க பேர்ட் யூசர் ஏதாச்சும் கீ அழுத்தினா ஜம்ப் ஆகணும். யூசர் எந்த கீயும் அழுத்தலைன்னா கிராவிட்டி படி அது கொஞ்சமாக கீழே வரணும். இதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, பேர்டோட மார்ஜின் நம்ம டாப் லெஃப்ட் அந்த மார்ஜின் கொடுத்துருந்தோம் இல்லையா, கண்டினியூஸாக அந்த மார்ஜினை டிக்ரீஸோ இன்க்ரீஸோ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக ஸ்டைலில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். பேர்டுக்கு கரண்ட்டாக ஸ்டைல் டாப் -300 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து -300 கொடுத்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கீழே வரணுன்னா அதை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதை ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலிமெண்ட்டோட கரண்ட் ஸ்டைலை எடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கண்டினியூஸாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பேர்டை ரெஃபர் பண்ணியிருக்கோம், document.getElementById bird. இப்போ இந்த பேர்டோட கரண்ட் ஸ்டைலை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் window.getComputed_style bird get property value. நமக்கு எந்த மார்ஜின் வேணும்னா டாப்புங்கிற மார்ஜின் வேணும். ஸோ இதை நம்ம கரண்ட் பேர்ட் டாப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கரண்ட் பேர்ட் டாப் ப்ளஸ் ஒரு 2 கொடுக்கலாம்.
இதை வந்து நம்ம எதுக்கு செட் பண்ணணும்னா பேர்டோட டாப்புக்கு செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேர்டோட புது டாப் மார்ஜின் வந்து கரண்ட் டாப் +2 அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து பிக்சல்ஸில் வரும். நம்ம இன்டீஜர் இது பண்ணுறதுனால இதை வந்து பார்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு இன்டீஜராக நம்ம பார்ஸ் பண்ணிக்கணும். இன்டீஜராக பார்ஸ் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்தபோது எப்போதுமே பிக்சலில் தான் இந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிறேன். என்ன நடக்குது பாருங்கள். பேர்டு இருக்குது, ஒரு தடவை லைட்டாக கீழே நகர்ந்துட்டு அப்படியே நின்றுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணணும், ஒரு தடவை பண்ணிவிட்டு விடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸாக ஒரு ஃபங்க்ஷனை மறுபடியும் லூப்பில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் செட் இன்டர்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுக்குற டைம் பீரியடில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸோ இப்போ நம்ம பண்ணதை நான் ஒரு ஃபங்க்ஷனில் இது பண்ணிடுறேன். ஆட் கிராவிட்டி அப்படின்னு போட்டு நம்ம இது பண்ண இதை இந்த இதில் சேர்த்துட்றேன். ஆட் கிராவிட்டியில் இது இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கண்டினியூஸாக செட் இன்டர்வல் வச்சு கூப்பிடணும். இதுக்கான சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபங்க்ஷனை கூப்பிடணும், என்ன இன்டர்வலில் கூப்பிடணும். இது வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸில் கொடுக்குற நம்பர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எவ்ரி 10 மில்லி செகண்ட்ஸ் இந்த ஆட் கிராவிட்டியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ கண்டினியூஸாக, ஸோ அதாவது யூசர் எதையும் பண்ணலன்னா பேர்டு பாட்டுக்கு தானாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இது கண்டினியூஸாக ரன் ஆனிச்சுன்னா பேர்டு தானாக அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். வாங்க ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் இப்போ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே இருந்துச்சு, அது அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பார்டரையும் தாண்டி இதாகுது. நம்ம போக போக கீழே வந்தால் கொலிஷனான டிடெக்ட் பண்ணி எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பட் நம்ம தேர்ட் டாஸ்க்கான பேர்டுக்கு கிராவிட்டி ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். இது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உழுவுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா, நம்ம இங்கே 2 பிக்சல் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பதில் 1 பிக்சல் ஆட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக உழுகுது. ஸோ இப்போ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் இருக்க 4th டாஸ்க்கான பேர்ட் கிராவிட்டி எஃபெக்ட் முடிஞ்சுது. நம்ம அடுத்த டாஸ்க்கான டிடெக்ட் கொலிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமில் கொலிஷன் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று, பேர்ட் வந்து தரையை தொட்டாலும் அவுட் ஆகணும், இல்லை பேர்ட் இந்த பைப்பை முட்டினாலும் அவுட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம 2 கொலிஷன் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 5.1 வந்து கிரவுண்ட் கொலிஷன், 5.2 வந்து பைப் கொலிஷன். ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் கொலிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த எலிமெண்ட் இங்கே இருக்கும்போது இதையும் நம்ம ஈஸியாக மார்ஜின் வச்சே பண்ணிடலாம். ஸோ மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே வருது. சப்போஸ் பேர்டு இந்த இடத்துல இருக்கும்போது அதோட மார்ஜின் 0, இங்கே -300 செட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் அதோட மார்ஜின் கிட்டத்தட்ட 0 கிட்ட வந்துச்சுன்னா பேர்ட் அவுட், கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி நம்ம கோட் எழுதலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நம்ம இதை வந்து கண்டினியூஸாக வந்து அவுட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே கண்டினியூஸாக ரன் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட எப்படி ரன் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இதுலேயே நம்ம வந்து இதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேர்டோட டாப் மார்ஜின் 0 கிட்டக்க வந்திருக்கா, அதாவது அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பேர்டோட ஹைட்டு வந்து 10 பிக்சல்ஸ். ஸோ 0 இல்லாமல் -10 பேர்டு வந்துருச்சுன்னா அது வந்து தரைக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஃப் கரண்ட் பேர்ட் டாப் இஸ் less than or equal to -10 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அலர்ட் கேம் ஓவர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். அலர்ட்டுங்கிறது ஒரு பாப்அப் கொடுக்கும். இதை நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ எவ்ரி 10 செகண்ட்ஸ் நம்ம பேர்டோட கரண்ட் டாப் எடுத்து பேர்டோட கரண்ட் டாப் -10 இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்படி கீழே வருது.
இது இப்போ நம்ம நினச்ச மாதிரி ஒர்க் ஆகலை. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்சிங் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ பிக்சல்ஸையும் நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ பார்சிங் எடுத்து நான் இங்கேயே பண்ணிடுறேன். ஸோ 2 இடத்துலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் இப்போ இமீடியட்டாக கேம் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்வேஸ் கிரேட்டர் தான். ஸோ லெஸர் தென் -10 போனால் அவுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுருந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேர்டு லேண்ட் ஆனோடனே அது கேம் ஓவர்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேர்டு கிரவுண்டோட கொலைடான கேமை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து பேர்ட் பைப்போட கொலைடான கேமை ஸ்டாப் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேர்டுக்கு ஃப்ளை பண்ணுற கேப்பபிலிட்டியை கொடுக்கணும். அதாவது பேர்டு ஜம்ப் ஆகிறது. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா பேர்டு கீழே விழுந்துடும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேர்டு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலை வச்சு தான் நீங்கள் பேர்டு கீழே விழாமல் காப்பாற்றுறதும் பைப்புக்குள்ளே கொண்டு போகிற எஃபெக்டையும் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை பேர்டு ஜம்ப் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை நம்ம இப்போ முடிச்சிருவோம். ஸோ பேர்டு ஜம்ப் எப்படி பண்ணலாம், இதுக்கும் கான்செப்ட் அதே தாங்க. ஸோ ஒரு தடவை யூசர் கீ அழுத்தும் போதும் நம்ம பேர்டோட மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட் ஜம்ப்னா மேலே குதிக்கிறது இல்லையா, ஸோ டாப் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கீயை யூசர் அழுத்துனாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம ஈவெண்ட் லிசனர்ஸ்ன்னு பார்த்தோம். அனிமேஷனுக்கு எப்படி ஈவெண்ட் லிசனர் இருந்துச்சோ அதே மாதிரி கீக்கும் ஈவெண்ட் லிசனர் இருந்துச்சு. ஸோ நம்ம index.htmlல ஸோ இப்போ நம்ம பாடியில் இப்போ ஆன் கீ டவுன், ஸோ எந்த கீயை யூசர் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ ஜம்ப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை. ஸோ பட் ஆனால் நம்ம HTML என்ன சொல்கிறோம்னா, யூசர் வந்து இந்த பேஜில் கீபோர்டில் எந்த கீ அழுத்தினாலும் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஜம்ப். ஸோ இந்த ஜம்பில் நம்ம என்ன பண்ணணும்னா பேர்டோட கரண்ட் ஹைட் எடுத்துகிட்டு அதை இன்னும் மேலே போக செய்யணும். ஸோ பேர்டோட கரண்ட் ஹைட் எப்படி எடுக்கிறதுன்னு இங்கேயே நம்ம பார்த்தோம். அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பேர்டோட புது இது, ஸோ இதில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருந்தோம், இதில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ பேர்டு கீழேருந்து மேலே வர்றதுனால நெகட்டிவில் போடும். நான் ஒரு -40 கொடுக்குறேன். இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிராவிட்டிக்கும் இதுக்கும் ரொம்ப சிமிலர் தான். கிராவிட்டி வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்துச்சு, ஜம்ப் வந்து யூசர் கண்ட்ரோலில் நடக்க போகுது. அப்புறம் கிராவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஜம்ப் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்க போகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை அழுத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் பாரை அழுத்த அது ஜம்ப் ஆகிட்டே இருக்குது. நான் ஸ்பேஸ் பாரை விட்டுட்டேன்னா தானே கீழே போகுது. இந்த ஜம்ப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 40 பிக்சல்ஸ்லேருந்து இது ஒரு 70 பிக்சல்ஸுக்கு செட் பண்ணுறேன். இப்போ இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பரவாயில்ல. ஸோ இப்போ யூசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ளாப்பி பேர்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்புக்குள்ளே போவாங்க. ஸோ நம்ம பேர்டோட ஜம்ப் எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போது நம்ம 5th டாஸ்க்கான டிடெக்ட் கொலிஷனோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். அதாவது ஒரு பைப்போட பேர்டு கொலைடானா எப்படி கேம் ஓவர்ன்ற இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இது. ஸோ இப்போ நம்ம கேமை பார்த்திங்கன்னா, ஸோ இப்படி இங்கே பேர்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த கேப்பில் போயிடுச்சுன்னா நம்ம அவுட்டு சொல்லக்கூடாது. சப்போஸ் இது வந்து இப்படி பைப்பில் கொலைட் ஆகிடுச்சுன்னா அவுட்டுன்னு சொல்லணும். ஸோ இதில் நம்ம ரெண்டு செக் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் எப்போ நடக்கும்னா, இப்போ பேர்டும் பைப்பும் ஒரே இடத்துல இருக்கும்போது, ஸோ அந்த ஒரு கண்டிஷன். அப்புறம் பேர்டு வந்து இந்த கேப்பில் இருக்குதா அப்படின்னு, இந்த 2 கண்டிஷனும் ஒரே சமயத்தில் நடக்கும்போது அவுட்டுன்றதை நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ ஒரு இதுக்காக நம்ம இப்போ லாஜிக் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து பேர்டும் பைப்பும் ஒட்டிக்கிட்டு இருக்கா, அதாவது ஒரே லைனில் இருக்குதா, ஏன்னா அந்த டைமில் தான் கொலிஷன் நடக்க முடியும். ஸோ பைப்பும் பேர்டும் தூரமாக இருக்கும்போது கொலிஷன் நடக்க முடியாது. ஸோ பேர்டும் பைப்பும் டச்சிங்காக இருக்குதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன லாஜிக் எழுத போகிறோம்னா, பைப்போட லெஃப்ட் மார்ஜின் அது வந்து பேர்டோட வித்துக்கு வந்துடுச்சுன்னா பேர்டும் பைப்பும் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இதை டிடெக்ட் பண்ணி நம்ம ஒரு அலர்ட் போட்டு பார்ப்போம் நம்ம லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த லாஜிக் எழுதலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பைப்போட லெஃப்ட் வேணும். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் பேர்டு டாப் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி பைப்போட லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ கரண்ட் பைப் லெஃப்ட் அப்படின்னு வேரியபிளை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பைப்புன்ற வேரியபிள் இருக்கணும். அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னா நமக்கு லெஃப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இஃப் கரண்ட் பைப் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பேர்டோட வித்து இருக்கணும். ஸோ பேர்டோட வித்து நம்ம என்ன கொடுத்தோன்றதை பார்க்கலாம். பேர்டோட வித்து 50 கொடுத்துருக்கோம். ஸோ லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா நம்ம அலர்ட் கொலைடிங் அப்படின்ற மாதிரி அலர்ட் போட்டு பார்ப்போம். இந்த லாஜிக் வந்து பேர்டும் பைப்பும் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்குது, கிட்டக்க வருது. பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் இருக்கும்போது கொலைடுன்னு சொல்லிடுச்சு. இது வந்து ஒயிட்டில் இருந்தாலும் சரி க்ரீனில் இருந்தாலும் சரி அந்த லைனில் வரும்போது கரெக்டாக சொல்லிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த பசில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் என்னென்னா, இப்போ இந்த பேர்டு வந்து க்ரீனில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கொலைடுன்னு இருக்கணும், ஒயிட்டில் இருக்கும்போது இந்த லாஜிக் வரக்கூடாது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது நடக்கும்போது ஸோ பேர்டும் பைப்பும் ஒரே லைனில் இருக்கும்போது பேர்டு கேப்பில் இருக்கா இல்லை பைப்பில் இருக்கா அப்படின்றத இது பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி லாஜிக் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு லாஜிக் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ நம்ம கேம் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ இந்த கேப்போட இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேப்போட இந்த பாயிண்ட் என்ன, கேப்போட பாட்டம் பாயிண்ட் என்ன, பேர்ட் அதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு. ஸோ அந்த கேப்போட டாப் பாயிண்ட்டும் பாட்டம் பாயிண்ட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு பைப் கேப்பை எடுத்துக்கலாம். ஸோ பைப் கேப் டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான எலிமெண்ட் வந்து பைப்பு கேப் அதோட டாப். ஸோ இதுதான் மேல் இருக்கிற கோஆர்டினேட். ஸோ நம்ம பேர்டு இதுக்கு மேலே கிரேட்டர் தென் திஸ் லெஸர் தென் திஸ்னால் ஸோ கீழே இருக்கிறது பைப்போட டாப்பு கண்டுபிடிச்சிட்டோம், கேப்போட டாப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். பாட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பாட்டம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பைப் கேப் பாட்டம் வந்து பைப் கேப் டாப் ப்ளஸ் அதுக்கு நம்ம என்ன வித் ஹைட் கொடுத்துருக்கோமோ அது. இப்போ நம்ம ஸ்டைலில் போய் நம்ம பைப் கேப்புக்கு ஹைட்டு 200 கொடுத்துருக்கோம். ஸோ 200 இதுதான் பாட்டமோட பொசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பேர்டு இந்த டாப் அண்ட் பாட்டம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சேஃப். சப்போஸ் இதுக்கு வெளியே இருந்து அப்புறம் பேர்டும் பைப்பும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அது அவுட். ஸோ அந்த கண்டிஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அண்ட் பேர்டு கரண்ட் பேர்டு டாப் நம்மகிட்ட இருக்குது. இஃப் கரண்ட் பேர்டு டாப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பைப் கேப் டாப் அண்ட் கரண்ட் பேர்டு டாப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பைப் கேப் பாட்டம். ஸோ இப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பேர்டு வந்து கேப்பில் இருக்குது அப்படின்னு. பட் நம்ம அவுட் ஆகிறதுக்கு பேர்டு இதில் இல்லைன்னா அவுட்டு அப்படின்றது மாதிரி லாஜிக் எழுதணும். அதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் பேரடைம் வந்து ஒரு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, ஸோ இப்போ கேப்பில் இருக்கிறது கண்டிஷன் எழுதி அதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிட்டா அது வந்து கேப்பில் இல்லாததுக்காக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பேர்ட் டாப் எடுத்திருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேர்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் மார்ஜின் கொடுத்துருந்தோம். அதை இப்போ நீங்கள் பாசிட்டிவ் ஆக்குனா தான் நமக்கு வந்து பேர்டும் அந்த பைப் கேப்பும் ஒரே இதில் இருக்கும். இல்லாட்டி இது வந்து நெகட்டிவில் இருக்கும், பைப்பு பாசிட்டிவில் இருக்கும். ஸோ அந்த நம்ம அங்கே ஆட் பண்ணதை நான் அங்கே நெகேட் பண்ணதை இங்கே ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லாஜிக் எப்படி எழுதியிருக்கோம்னா, பைப்பும் பேர்டும் ஒரே லைனில் இருக்குதா,
அப்புறம் பேர்டு கேப்பில் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை நெகேட் பண்ணி எழுதியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம் வாங்க. இப்போ நான் கேப்பில் போகிறேன், கொலைடிங்னு சொல்லிடுச்சு. 2 இடத்துல போனாலும் கொலைடிங்னு சொல்லுது. ஸோ நம்ம போன அட்டெம்ப்ட் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டைல்ஸில் வந்து பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம -300 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா பேர்டோட அதோட மார்ஜின் நெகட்டிவில் இருக்கிறதுனால 300 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம பண்ண தப்பு இருக்குது. ஸோ நம்ம பேர்டு வந்து நம்மளோட பாக்ஸுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அதோட 0வையும் நம்ம பைப்போட 0வையும் அலைன் பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலி 300 கொடுக்காம 600 கொடுக்கணும். 600 தான் நம்மளோட பார்டரோட ஹைட்டு, அதாவது நம்ம பைப்போடதையோ நம்ம கேமோட ஹைட்டோ. ஸோ சப்போஸ் நீங்கள் 600 கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ பேர்டோட 0வும் நம்ம கேப்பு பைப்பு 0வும் அலைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நடுவில் போகிறேன், எனக்கு கொலிஷன் சொல்லலை, ஆகலை. இப்போ நான் பைப்பில் வேணுனே முட்டுறேன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கொலைடுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நமக்கான எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இருக்குது. ஸோ இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏன் இந்த 600 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த 600 வந்து நம்மளோட பேர்டோட 0வும் பைப்போட 0வும் ஒரே இதில் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம லாஜிக் எழுத முடியும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம 600 ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம முன்னாடி பண்ண தப்பு நம்ம 300 ஆட் பண்ணது தான். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் லிஸ்ட்டில் கொலிஷனை முழுசாக முடிச்சிட்டோம். கிரவுண்ட் கொலிஷனை முடிச்சிட்டோம், பைப் கொலிஷனையும் முடிச்சிட்டோம். இப்போது நம்ம கடைசி டாஸ்க்கான ஸ்கோர் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கோர் கேல்குலேஷன் இந்த கேமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு பைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கோர் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது இப்படி வரும்போது சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு பைப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ நம்ம கோடில் அதுக்கான இண்டிகேட்டர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர், அனிமேஷன் ஐட்ரேஷனுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் இருக்குது. ஸோ இது எப்போ கால் ஆகும்னா ஒரு அனிமேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் கால் ஆகும். சப்போஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அனிமேஷனை முடிச்சிட்டிங்கன்னா 2வது தடவை இது கால் ஆகும். ஸோ ஒரு தடவையும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்ம ஸ்கோரை இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரியல் ஸ்கோர் கிடைக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே கொலைட் ஆகிட்டிங்கன்னா இது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது நமக்கு கரண்ட் ஸ்கோர் கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். இப்போதைக்கு கரண்ட் ஸ்கோர் ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபங்க்ஷனில் இப்போ நான் வந்து கரண்ட் ஸ்கோரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஒரு தடவை இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்கோரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இதை நம்ம HTML எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு div டேக் க்ரியேட் பண்ணி ஐடி ஸ்கோர் அப்படின்னு வைக்கிறேன். ஸ்கோர் வச்சுட்டு இப்போதைக்கு யோர் ஸ்கோர் இஸ் 0 அப்படின்றது நம்ம டிஃபால்ட்டை செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்ம ஏதோ ஸ்கோரை செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த எலிமெண்ட் எப்படி எடுக்கணும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். முன்ன மேலேயே எடுத்து வச்சிடலாம், ஏன்னா இது மாற போகிறதில்ல. ஸோ ஸ்கோர் ஓகே, நம்ம ஐடியும் ஸ்கோர் தான் கொடுத்தோம். ஸோ ஸ்கோர் இன்க்ரிமெண்ட்டு ஸ்கோர் எலிமெண்ட்டோட டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு யோர் ஸ்கோர் இஸ், அப்புறம் கரண்ட் ஸ்கோரை கொடுத்துடலாம். ஸோ இப்படி கொடுத்தோன்னா நம்ம எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இனிஷியலாக மேலே பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட்டில் யுவர் ஸ்கோர் இஸ் 0ங்குது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பைப்பை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கோர் இஸ் 1ன்னு மாறுது. இப்போ 2வது க்ராஸ் பண்ணுறோம், ஸ்கோர் 2. இப்போ நான் கொலைட் பண்ணுறேன், அது அப்படியே நின்றோம். ஸோ ஒரு அனிமேஷன் ஃப்ரேமை நம்ம ஒரு அனிமேஷன் ஐட்ரேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம்னாலே அந்த பைப்பை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஸ்கோரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கோர் கேல்குலேஷன் டாஸ்க்கையும் முடிச்சிட்டோம்.
ஸோ இப்போ நமக்கு தேவையான டாஸ்க் எல்லாம் முடிச்சாச்சு. நம்மகிட்ட ஒரு டீசெண்டான ஃப்ளாப்பி பேர்டு கேம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நான் ஒரு டாஸ்க் இதில் ஆட் பண்ணுறேன், கோட் க்ளீனப். ஸோ நம்ம வந்து ஒர்க்கிங்காக கோடு எழுதிட்டோம். பட் நம்ம கோடை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ இல்லை எதெல்லாம் ரீஃபேக்டர் பண்ணணுமோ கொஞ்சம் அழகுபடுத்த முடிஞ்சால் அழகுபடுத்தலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து script.jsல இருக்கேன். ஏன்னா இங்கே தான் வந்து முக்கால்வாசியான கோடு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் செக்ஷன்லாம் ஃபைன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த ரேண்டம் பைப் கேப் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த பைப் கேப்பை ரேண்டமாக இது பண்ணுது. ஆனால் ஸ்கோர் கேல்குலேஷனும் இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஜென்ரலி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலையை மட்டும்தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வேலையை செஞ்சுட்டு இருக்கு. பைப்போட கேப்பையும் கண்டுபிடிக்குது, அதே மாதிரி ஸ்கோரையும் கண்டுபிடிக்குது. இது தப்பான விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கோர் கேல்குலேஷனை வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு மூவ் பண்ணிடுவோம். calculate ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லைனை அந்த 2 லைனையும் அதுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ரேண்டம் பைப்பை கூப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வரிசையாக நம்ம ரேண்டம் பைப் கேப்பை பண்ணுங்கள், அப்புறம் calculate ஸ்கோரையும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி 2. ஸோ இப்போ ஒரு அனிமேஷன் ஐட்ரேஷனுக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறது இங்கே க்ளீனாக லிஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரேண்டம் பைப் கேப்பை மட்டும் கால்குலேட் பண்ணுது, இது ஸ்கோரை மட்டும் கால்குலேட் பண்ணுது. இதே மாதிரி நம்ம வேறு எங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செட் இன்டர்வல். ஸோ கண்டினியூஸாக 10 millisecondsக்கு ரன் ஆகுறத ஆட் கிராவிட்டின்னு பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மட்டும் ஆட் ஆகலை. கிராவிட்டி ஆட் ஆகுது, பேர்டு வந்து தரையை தொட்டுருச்சா அப்படின்ற கொலிஷன் டிடெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பேர்டு வந்து பைப்போட கொலைட் ஆகுதா அப்படின்ற கொலிஷன் டிடெக்ஷன் லாஜிக்கையும் நம்ம அதில் எழுதியிருக்கோம். ஸோ முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் டிடெக்ட் கொலிஷன் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ கொலிஷனுக்கு சம்மந்தமான கோடெல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கிராவிட்டி மட்டும் பண்ணுது. டிடெக்ட் கொலிஷன் வந்து கிரவுண்டோட கொலைட் ஆகிடுச்சா அப்படின்றதையும் பார்த்துட்டு, அடுத்து வந்து இதோட கொலைட் ஆகிடுச்சா, பைப்போட கொலைட் ஆகிடுச்சா அப்படின்றதையும் செக் பண்ணுது. ஸோ இதுக்கும் நம்ம முன்ன பண்ண மாதிரியே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வரிசையாக அந்த 2 ஃபங்க்ஷனையும் கூப்பிட்டுடலாம். ஆட் கிராவிட்டி, டிடெக்ட் கொலிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு அனிமேஷன் ஐட்ரேஷனுக்கும் பைப்பு கேப்பை ரேண்டமைஸ் பண்ணுறோம், ஸ்கோரை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு 10 millisecondsக்கும் கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், கொலிஷனை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற லாஜிக்கும் இருக்குது. ஃபங்க்ஷனும் தெளிவாக ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. நீங்கள் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொலிஷன்லேயே 2 விதமான கொலிஷன் இருக்குது. ஸோ பைப் கொலிஷன் அப்புறம் கிரவுண்ட் கொலிஷன். இதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் தனித்தனி ஃபங்க்ஷனாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் வெர்ஷன் ஆஃப் ஃப்ளாப்பி பேர்டு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நீங்கள் உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா, நம்ம HTML CSS வச்சு பேசிக் ஷேப்ஸை வச்சு ஃப்ளாப்பி பேர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஷேப்ஸ்க்கு பதிலாக ஆக்சுவல் கேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க ஷேப்ஸுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி CSSல கொடுத்து நீங்கள் அந்த ஒரு இமேஜ் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மோர் க்ளோசர் டு த கேம் மாதிரியே மாற்றலாம். வித் இமேஜஸ் இதை பண்ணிங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு பேசிக் ஃப்ளாப்பி பேர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்.
நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணோம், என்னென்ன கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HTML பேஜிலேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் CSSன்ற எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்கிரிப்ட் அண்ட் லிங்க் டேக் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அடுத்து ஒரு எலிமெண்ட்டை CSSல எப்படி பொசிஷன் பண்ணுறது, நமக்கு ஸ்க்ரீனில் தேவையான இடத்துல எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணியிருந்தோம் பொசிஷன். அப்புறம் மார்ஜினை வந்து டாப் லெஃப்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து HTML எலிமெண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் கம்ப்யூட்டட் ஸ்டைல் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அது அடுத்து என்ன பார்த்தோம்னா CSSலேயே அனிமேஷன் எப்படி பண்ணுறது, கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம். அதில் வந்து 0 to 100% நம்ம CSS ஸ்டைல் எப்படி மாறணும் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நம்ம சில அனிமேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ கிராவிட்டி, ஜம்ப் அதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணோம். அது எப்படி அச்சீவ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு விதமான அனிமேஷன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை கண்டினியூஸாக எப்படி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்ற இதுக்காக செட் இன்டர்வல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு பார்த்தோம். ஸோ இதான் நம்ம சில கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண கோடை டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டபோட லிங்க் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் வெர்ஷன் ட்ரை பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கிட்டபோ இல்லை ஏதோ ஒரு கோட் ரெபாசிட்டரியில் போஸ்ட் பண்ணி எங்களுக்கு லிங்க்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.